முட்டை ஆம்லேட் செய்வதற்கு தேவையான பொருட்கள் 2 முட்டையை உடைச்சி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மிளகுத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அடிச்சுக்கணும். நல்லா அடிச்சுக்கிட்டு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த முட்டை கலவையை தவாவில் போட்டு முட்டை கலவையை போட்டுட்டு உப்பு போட்டு வேக வச்ச பட்டாணியை இப்படி முட்டை மேலே போட்டுரும். குழந்தைங்களுக்கு புரோட்டீனும் கொடுத்த மாதிரி இருக்கும், கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி முட்டையை செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாக குழந்தைங்க ஃபீல் பண்ணுவாங்க. மேலே வெங்காயம் நல்லா வெந்த பிறகு நம்ம நல்லா அமுக்கி விட்டுருணும் பட்டாணியை, இல்லாட்டி கீழே விழுந்துடும். இந்த முட்டை கலவையில் அமுக்கி விட்டுணும். அமுக்கி விட்டு சிம்மில் வச்சுக்கணும், இல்லாட்டி கருத்து போகும். இப்போ முட்டை ஒரு பக்கம் வெந்துருச்சு. அப்படியே திருப்பி போடணும், உடையாமல் பார்த்து போட்டணும். நல்ல புரோட்டீன், கால்சியம், விட்டமின் ஏ எல்லாமே முட்டையிலேயே இருக்குது. இந்த பட்டாணி பருப்புலேயும் இருக்குது. பச்சை பட்டாணி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பச்சை பட்டாணி இந்த மாதிரி முட்டையை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா, இப்போ ஏதானவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். இது மேலே கொத்தமல்லி தலைகளை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு, விரும்பி சாப்பிடுவாங்க. பட்டாணி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது சொல்லி ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.